இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அதிமுகவின் முக்கிய முகம் என்கிறார். பேராசிரியர், அவர் திமுக விமர்சிக்கிறார், உங்கள் கூட்டணியை பாஜக கூட்டணி அப்படிங்கிற அளவில் தான் அவர் விமர்சிக்கிறார். அவரை ஒரு இக்னோர் பண்ணுறார் உங்கள் கட்சியை. இந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? வணக்கங்க. இல்லை, அவர் இக்னோர் பண்றாரா அவருக்கு முதல்ல தெரியுமா அப்படிங்கிறதே சந்தேகம். அவர் எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டை எந்த கட்சிகள் ஆண்டிருக்கு, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு அது குறித்து திரு விஜய் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறாரா என்பதுதான் பிரச்சனை. எனவே அவர் கடைசியா உள்ள வரும்போது யார் என்ன எழுதி கொடுத்தார்களோ வழக்கமாக அவர் அதை பேசுகிறார். எனவே அவர் அதிமுக குறித்து பேசினார் என்றோ பேசவில்லை என்றோ நாம் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் அறியாமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அது அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதுதான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லைங்களா. எனவே அது அப்படி அவர் பேசிட்டு இருப்பதிலே நாம் ஒன்றும் போய் அதுல குறை காண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் தொடர்ந்து நிறுவக்கூடிய விஷயம் களம் அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் தாவேகா தான். உங்கள் ஃபவுண்டர் எம்ஜிஆரெல்லாம் இன்வோக் பண்ணுறார். அதே வேளையில் திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமே தனக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நிறுவுறார். அதான் இது ஒரு அர்த்தமற்ற தலைக்கணம். நீங்க ஒரு அறிவுடையவன் தலைக்கணத்தோடு இருந்தால், தலையில் கனம் இருப்பவன் தலைக்கணத்தோடு இருந்தால் நாம அவனை புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லலாம், பண்ணலாம். இது ஒரு அர்த்தமற்ற தலைக்கணம். இது என்னன்னு அவரு எந்த அறிவும் தெளிவும் புரிதலும் எதுவுமே இல்லாத ஒரு நபர் தொடர்ச்சியாக இப்படி பிதற்றி கொண்டிருப்பதற்கு அரசியலாளர்களாக இருந்து நாங்கள என்ன கருத்து சொல்ல முடியும்? இது கருத்து சொல்லுவதே எங்களுக்கு தவறாப்படுது. இவருக்கு ஏதாவது குறைந்தபட்ச புரிதல்கள் இருந்துச்சுன்னா களம்ங்கிறாரு, எந்த களத்தை அவர் சொல்றாருன்னு தெரியலையே. இப்ப சமீபத்துல எஸ்ஐஆர் நடந்ததுங்க, தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. எஸ்ஐஆர் நடந்த போது களத்துல யார் இருந்தா மக்களுக்கு தெரியாதா? இல்ல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த எஸ்ஐஆர் நடக்கிற போது ஒவ்வொரு பூத் வாரியா இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு எதிராக நின்றுகிற இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த பூத் லெவல் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருந்தாங்க. விஜய் அவரோட கட்சியோட மெம்பர் களத்துல யாருங்க இருந்தா? களத்துல இருப்பது என்பது என்ன? ஊடகங்கள்ல பேசிட்டு போவதும், எங்கேயோ கூட்டங்கள் நடத்துறதுக்கு ரசிகர் கூட்டத்தை திரட்டிட்டு போவது, இதுதான் களத்துல இருக்கிறதா? அவர் சொல்லுகிற களம் எந்த களம்? அவர் சினிமா தியேட்டர்கள்ல முண்டி அடிச்சுட்டு போய் டிக்கெட் வாங்குறத அந்த கும்பலை தான் களம் என்று சொல்லுவார் என்று சொன்னால் அந்த களத்திலே வேண்டுமானால் அவருடைய ஆட்கள் அதிகமாக இருக்கலாம். எனவே அவர் எது குறித்து பேசுகிறார் என்பதே தெரியலையே. அவருடைய தலைக்கணத்தின் உச்சியில் ஏதோ ஒரு தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று இருக்கும். தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் குறைய மறந்து மேலே பார்க்குது பதறுன்னு சொல்லி, அப்படியான பதறுகளைத்தான் நாம் இன்றைக்கு இவர்கள் வடிவிலே அரசியல் களத்திலே பார்க்கிறோம். அதனால இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அவருடைய அறியாமையை நினைச்சு நம்ம வேதனை தான் பட முடியும், வேற என்ன பட முடியும்? நீங்க சமீபத்துல விமர்சனம் செஞ்சிருந்தீங்க, பனையூர் பண்ணையார் அப்படின்னு. முதல்ல வீட்டுல இருந்து வெளில வாங்க அப்படின்னு, அதுக்கு ஒரு மறைமுக பதிலும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வெளில வருவாங்க, ஒவ்வொரு வீட்லயும் நாங்க இருக்கோம், ஒவ்வொரு வீட்லயும் தாவேக்கா இருக்குங்கிறார். அதான் இந்த மாதிரி இப்படியே உலகிட்டே தெரியலாங்க. தேர்தல் வரைக்கும் இது இந்த சினிமாக்காரன் டைலாக் எழுதி கொடுத்து சினிமாக்காரர்கள் பேசிக்கொண்டு தெரியவாங்களா, அந்த மாதிரி இது மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு இருக்கலாம். இதனால் யாரோட வயிறும் நிரம்ப போறது இல்லை, இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் நன்மைகள் நடக்க போறது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைத்தால் அநேகமாக தமிழ்நாட்டு மக்களை இவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இது ஒரு பதிலா? இது ஒரு அரசியல் களத்துல கேள்வி கேட்கிற போது அந்த கேள்விக்கு இதுதான் பதிலா? இப்படித்தான் பதில் சொல்லுவாங்களா? ஒவ்வொரு வீட்டுல இருந்து விஜய் வெளியே வருவாரா? வீடு கட்டி ரொம்ப எல்லாத்துக்கும் விஜய் தான் வீடு கட்டி கொடுத்துருக்காரா? ஏதாவது பொருள் இருக்கா? ஏதாவது அர்த்தம் இருக்கா? இவங்களா உன்னை கற்பனை பண்ணிட்டு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நின்றுட்டு என்னத்தையோ பேசிட்டு, நீங்க உங்களுக்கு என்ன முதல்ல அடிப்படையான அரசியல் புரிதல்ங்கிறது இவங்க கட்சிக்குள்ள என்ன இருக்கு? இவங்க கட்சி முன்வைக்கிற அரசியல் தான் என்ன? கும்பலாக சேர்ந்து கொண்டு சத்தம் போடுவது, ஒரு தங்களை தாங்களே பெரிய என்னமோ என் முகத்தை பார்த்தா அப்படி தெரியுதா, என்ன பார்த்தா அப்படி என்ன? அது சினிமாவை நடிச்சிட்டு இருக்கிறோம். சினிமாவை இது அரசியல் களம், இது தேர்தல் களம், இது மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய களம். முதல்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்கிறது தெரியுமா? அரசு துறைகள் எத்தனை இருக்குதுங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுல எல்லாம் என்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு தெரியுமா? அது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமா? ஆனா ஒரு கடைசி குடிமகனை போய் அடைவது என்றால் என்னன்னு தெரியுமா? டிவியில் நின்று டைலாக் பேசுவது அரசியல். இதையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இவர் நினைப்பாருன்னு சொன்னா இவங்க தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு தூரம் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க பாருங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்த போதே நாங்கள் சொன்னோம், தேர்தல் களத்திலே இவர்களை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதை நேரா அறத்தின் வழியில் நிற்போம். ஆனா இந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்த போதும் அதிமுக நின்று சந்திக்கும்.
ஏன் அதிமுக நினைச்சு அரசுக்கு புறமான வழியிலே இவர்களை வீழ்த்தி விட வேண்டாம், அரசில் இருந்து தப்பிச்சு கூடாது, அரசு தான் செய்ய வேண்டியதை செய்திருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்க வலியுறுத்தி பேசணும். இவருக்கு அதுவும் கூட என்னன்னு தெரியலையே. அன்னைக்கு அதிமுக எடுத்த ஸ்டாண்ட் என்னன்னு கூட இவருக்கு தெரியலையே. ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. எவ்வளவோ பேர் கேள்வி கேட்கிறாங்க. இப்ப அதிமுக பற்றி நீங்கள் ஊழல் கட்சின்னு இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல உட்காந்துக்கிற இந்த செங்கோட்டையில எல்லாம் யாருன்னு கேக்குறாங்க. அவர் இப்ப அவரை மட்டும் நீங்க எப்படி எந்த வாஷிங் மிஷின்ல ஓட்டு எடுத்து இன்னைக்கு வரைக்கும் வாயிலிருந்து யாராவது ஆள் பதில் சொல்லியிருக்காருல்ல. இதே மாதிரி பேசுவாங்க. இந்த அதாவதுங்க கட்சியில யாராவது ஒரு ஆள் ஒரு மணி நேரம் பேசினா 10 நிமிஷம் சர்க்காஸ்டிக்கா பேசினா பரவாயில்ல. ஒட்டுமொத்த கட்சியும் 24 மணி நேரம் சர்க்காஸ்டிக்காவே பேசிட்டு இருந்தா இவங்க கிட்ட என்ன அரசியல் எதிர்பார்க்க நம்ம? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இதை பொறுத்த வரைக்கும் இது கண்டுகொள்ளவே தேவையற்ற ஒரு இயக்கமாக இவர்கள் மாறி நிற்கிறார்கள். அவ்வளவுதான். இவங்க பிறந்த குறைந்த காலத்திலேயே இவங்களுடைய நிலை இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்திருக்குது. எனவே இதை இக்னோர் பண்ணிட்டு போறத தவிர வேற வழியிலேன்னு நான் நினைக்கிறேன். அவரே சொல்லிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அவரே வானத்தை பார்த்து அவரே சொல்லிட்டு இருக்கலாம், நாங்க தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு போறாரு. நம்ம அவர் பார்த்து பரிதாபம் தான் பட முடியும். வேற என்ன செய்ய முடியும் நம்ம? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.